வெற்றி அடித்தளம் போட்டாச்சு. மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்தியா மீண்டு வரும். மிடில் ஆர்டரில் மீண்டும் விளையாடப் போகும் ரோஹித் சர்மா. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் இடையேயான 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இதற்கிடையே இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை சுற்றியுள்ள செய்திகள் ரசிகர்களிடையே வலை வீசுகிறது. இந்த தொடரின் முதல் போட்டி ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் தொடங்கியது. ஆனால் ரோஹித் சர்மா தனது 2வது குழந்தை பிறந்த காரணமாக அந்த போட்டியில் பங்கேற்க முடியவில்லை. இதனால் அவரின் தலைமையின் கீழ் அணியின் தொடக்க ஆட்டத்தை காண முடியாமல் போனது. இந்த நிலையில் அவர் 2வது போட்டிக்கு முன்னதாக நேரடியாக ஆஸ்திரேலியா சென்று இந்திய அணியுடன் இணைந்து பயிற்சிகளை தொடங்கினார். அடிலேடில் நடைபெற்ற பகலிரவு டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாக களமிறங்கினார். அனைவரும் அவரின் மாபெரும் எதிர்பார்ப்புடன் இருந்தது. ஆனால் 2 இன்னிங்ஸ்களிலும் அவரது ஆட்டம் மோசமானது. இதனால் அந்த போட்டியில் இந்திய அணியும் தோல்வியடைந்தது. முதல் டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் துவக்க வீரர்களாக அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இதனால் 2வது போட்டியிலும் அவர்கள் துவக்க வீரர்களாக பங்கேற்றனர். ஆனால் அவர்களின் சாதனை தொடரவில்லை. இதனால் 3வது போட்டிக்கான துவக்க வீரர்களின் இடத்தை பற்றி பல கேள்விகள் எழுந்தன. 3வது போட்டிக்கு முன்னதாக நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கேப்டன் ரோஹித் சர்மா மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். துவக்க வீரர்களின் இடத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தானும் தொடர்ந்து மிடில் ஆர்டரில் தான் விளையாடுவேன் என்றும் அவர் உறுதியாக கூறினார். இதனால் 3வது போட்டியில் ரோஹித் சர்மா தனது இடத்தை உறுதிப்படுத்தினார். இந்த 3வது டெஸ்ட் போட்டி 2 அணிகளின் தொடரின் போக்கை தீர்மானிக்கும் முக்கியமான ஆட்டமாக இருக்கலாம். கேப்டன் ரோஹித் சர்மாவின் அணி தலைமை மற்றும் அவரது ஆட்டம் மீதான எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. மேலும் துவக்க வீரர்களாக ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் மீண்டும் களமிறங்குவார்களா என்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. இந்த தொடரின் தொடக்கத்தில் இருந்து ரோஹித் சர்மாவின் தலைமையும் அவரது பேட்டிங் ஆர்டரும் தொடர்ந்து பேசப்படும் விஷயமாக உள்ளது. ஆஸ்திரேலிய அணியின் பவுலிங் தாண்டி இந்திய அணியின் துவக்க வீரர்கள் மற்றும் மிடில் ஆர்டர் வீரர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த 3வது போட்டி இந்திய அணிக்கு வெற்றியை உறுதி செய்யும் ஒரு முக்கிய வாய்ப்பு. கேப்டன் ரோஹித்தின் அணி தலைமைக்கு எதிரான விமர்சனங்களுக்கு பதிலளிக்க அவர் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா? அணியின் வெற்றி தோல்வி நிலவரம் யாருடைய நடிப்பினால் தீர்மானிக்கப்படும்? இந்த கேள்விகளின் பதில் 3வது டெஸ்ட் போட்டியில் கிடைக்கும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.